50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள், நீங்க 2025 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பொதுவா நீங்க எப்படி கேக்குறீங்க? ஒரே லைன்ல கேக்குறீங்க? ஆமா, சுமாரா, நல்லா இருக்குமா, இல்ல தேராது, இல்ல சிக்கல் இருக்கு, அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு முடிவுக்கு வந்துருவோம் நாங்க. இல்ல, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தேராதுன்றது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய சிக்கல்கள் காட்டக்கூடிய ஆண்டா தான் நான் பாக்குறேன். இது வந்து ஓஹோ சுபிச்சோன்னு அப்படி சொல்லிட்டு அப்புறமா நீங்க ட்ரோலிங் பண்றதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை. என் கணிப்புப்படி இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நிறைய வேலை வாய்ப்புகள்ல பெரிய பாதிப்புகள் உலகத்துல இருக்கும். அதுல இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்கன்றதான் நான் பாக்குறேன். ஐயா செல்வி அவர்கள், நீங்க சொல்லுங்க, 2025 ஆண்டு வந்து உலகத்திற்கே எப்படி இருக்கும்? கொரோனா வந்தது பிறகு எல்லா ஜோசியரும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா அதை சொல்லலை இதை சொல்லலைன்னு போட்டு தாளிச்சதெல்லாம் எங்களை தான். 2031 வரைக்கும் நான் கணித்தபடி உலகத்துக்கு ஆஹா ஓகம்லாம் சொல்ல முடியாது. என்ன விஷயம் சூப்பராக இருக்குன்னா, மெடிக்கலில் புரட்சிகள் ஏற்படும். ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு பெரிய லெவலுக்கெல்லாம் புரட்சிகள் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். அதே போல் வந்து மருந்து மாத்திரைகள் மற்ற விஷயங்கள்லாம் உலகத்தில் வந்து புரட்சியை ஏற்படுத்துன்றது போல மனிதன் உயிர் வந்து இந்த ஸ்பீட் மிஷின் சொல்லக்கூடிய விபத்துகளில் போனாலே தவிர மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு இப்போ இந்த 2000 வருஷத்தில் பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மரணன்றதே அவங்க வாழ்க்கையில் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மருத்துவத்தில் புரட்சி காணப்படும். அதுக்கு 2025 ஆண்டே வித்திடும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு போகக்கூடிய காலகட்டம். தங்கம் தான் கடுமையான விலை ஏறிக்கினே இருக்கும். இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்கும், டாலர் வரும், ஆனால் தங்கம் தான் வரும். ஏன்னா போர் மயக்கங்கள். அடுத்தது வந்து இயற்கை சீற்றங்கள் பற்றி நம்ம நிறைய ரிசர்ச்சில் நிறைய பேசிட்டோம். நிலநடுக்கங்கள் வந்து உலகத்தை புரட்டி போடும். தண்ணியால் வரும். கடலுக்கு சொந்தமான இடத்துக்கெல்லாம் கடல் உரிமை கோருவார்லாம். தலைவர்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 25ஆம் ஆண்டில் 26ஆம் ஆண்டு வரைக்கும் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய தலைவர்கள் நான் நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன். பெரிய தொழிலதிபர்கள், பெரிய சினிமா ஸ்டார்கள், பெரிய லெவலுக்கு ஒரு 10,000 பேருக்கு 1,00,000 பேருக்கு சோறு போடுற முதலாளிகள் எல்லாருக்கும் கெட்ட நேரம் தான் காட்டுது. இதில் மெயினாக என்னன்னா, வெளிநாடுகளில் வந்து மக்கள் வந்து சிறுபான்மை மக்கள்னா, இப்போ நம்ம போயிருக்கோம்னா இந்தியன்ஸ் போயிருக்காங்கன்னா சிறுபான்மை. அந்த போல் வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்ற நாடுகள் எல்லாம் சேஃபாக இருக்கக்கூடிய நாடு, லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மற்ற நாடுகள், இந்த நாடுகள்லாம் சட்டத்தை மீறவே மாட்டாங்கன்ற நாட்டில் கூட நமக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் பயந்து நடுராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சின்னு ஓடி வர்றதுக்கெல்லாம் அரசாங்கம் கொண்டு போய் ஃப்ளைட்டை இறக்கி கூட்டின்னு வர மாதிரி நிலைமெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக தான் 25ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து அது படிப்படியாக காணப்படும். பொதுவாக உலகத்தில் ஒரு பெரிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், போருடைய இது, தீவிரவாதத்தின் அச்சுறுத்தல், மத மோதல்கள், இனம் மோதல்கள் என்ற மாதிரி தான் சொல்லிக்கினே போகலாம். பாசிட்டிவ் என்னன்னா, விவசாயத்தில் புரட்சி, மருத்துவத்துறையில் புரட்சி, விவசாயத்தில் பெரிய புரட்சியெல்லாம் ஏற்படும். அதாவது ஆச்சரியமான அளவுக்கெல்லாம் ஏற்படும். 1/2 ஏக்கர் நிலத்திலேயே கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு எல்லாம் விவசாயம் செய்ய முடியக்கூடிய எளிமையான விவசாய புரட்சியெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். விவசாயத்தின் மீது, எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயத்தின் மீது எல்லா மக்களும் ஆர்வம் கொள்வார்கள். இளம் வயதை சார்ந்த மாணவர்கள் 20 வயசு 25 வயசுக்குள்ள நிறைய மில்லியனராக உருவாக்கக்கூடிய ஆண்டு தான் 2025. ஸோ அவங்களுடைய எல்லாமே இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் தான் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டு. இன்னைக்கு பெரிய அம்பானி இருக்கிறார், பெரிய தொழிலதிபர்லாம், அவரெல்லாம் ஒரு சாதாரண சின்ன பையன் ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு அவர்களுடைய கண்டுபிடிப்பு காணப்படும். திரு செல்வி அவர்கள், நீங்க 2025 எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சுமாரா இருக்கு? அதாவது ஒரு விஷயம் அது சார், கோச்சாரம் என்பது
சந்திரனை கொண்டு பேசக்கூடிய விஷயம். ஜனனகால லக்னத்தை வச்சு பேசுறது தான் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன். அவர்களுடைய தசாபுத்திகள் ஜனன காலத்துல எந்தெந்த கிரகம் சாதகம் பாதகம் என்றெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம். இப்போ கோச்சாரத்துல நாங்க எவ்வளவு பெரிய அப்பாற்பட்ட ஜோதிடர்களாக இருந்தாலும், ஜோதிடர் சாம்பிராட்டாக இருந்தாலும், ஜோதிட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் 30% to 40% நடந்தாவே அதுதான் அதனுடைய ஒரிஜினல் மார்க். ஸோ நாங்கள் வந்து சொல்றது 100% நடக்கிறோம்னாவே நாங்கள் ஒரு டுபாக்கூர்னு தான் அர்த்தம். அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இப்போ கேட்குற மக்களுக்கு என்ன ஆகிடும்னா, 12 ராசியில் போய் 7.5 சனியில் மேஷம் வருது. இப்போ சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, இது அஷ்டமத்தில் சனி வரும். இவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, இதோட நான் அவங்க அவுட்டு, 4 பேர் அங்கே உட்காந்துக்கின்னு இந்த மாதேஷ் கேட்டனால இவங்கெல்லாம் சூப்பரு. ஜனன காலத்தில் நாங்கள் எப்படி பேச்சு பார்க்குறோம், சனியுடைய அமைப்பு, ராகு கேது அமைப்பு, குருவுடைய பிளானட், இந்த நாளை தான் நாங்கள் பேஸ் பண்ணுறோம். மாத கணக்கு உண்டான விஷயங்கள், சூரிய கிரகத்தையோ செவ்வாயோ அதே போல் சந்திரனையோ. ஏன்னா சந்திரன் 2.25 நாளில் கூட ஒருத்தருடைய லைஃப்பை மாற்றுவான். இதுதான் ஜோதிடம். உண்மையான விஷயம் இதுதான், ஆக்கப்பூர்வமான விஷயம். மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ சில மாதங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கும் எந்த காலகட்டத்தில். சில மாதங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷமே இருக்கு. இப்போ கார்த்திகை மாதம்னு வச்சுங்க, விருச்சகம் இருக்கு. சூரியன் வந்து விருச்சகத்துக்கு வந்து கார்த்திகை மாதத்துல ஜென்மத்தில் இருப்பான், மேஷத்துக்கு 8ல் இருப்பான். ஸோ எல்லா வருஷத்துலையும் அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு பொது விதி இருக்கு. இது வந்து நாங்கள் சூப்பரா இருக்குன்னு சொன்ன ஒரு, இப்போ இதே ரிஷபத்துக்கும் சூப்பரா இருக்குன்னா கூட மார்கழி மாசத்துல ரிஷபத்துக்கு சூரியன் 8ல் இருப்பான். அப்போ அவங்க கவனமா தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்ட்டா பிரிக்கிறது தான் ஜோசியம். இல்ல நீங்க அடுத்த 3 மாசத்துக்கு பிறகு வருஷம் தொடங்கி உடனே ராகு கேது வரும், வேற ஒவ்வொன்றும் ஒரு, அப்ப நீங்க மாற்றி சில விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல சொல்லுவீங்க. சொல்றேன் நான் என்ன சொல்றேன், இப்ப சொன்னீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு வந்து இல்ல நான் அதை தான் சொல்றேன். எதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் நல்லது இவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா, குரு நிக்கிறது சனி நிக்கிறது வச்சுதான் சொல்றோமே தவிர, இந்த நிக்கிறதுனால இவங்க தான் சூப்பர் ஸ்டார் கிடையாது, நிக்காதனால நீங்க ஒன்றும் சாதா ஸ்டார் கிடையாது. ஸோ உங்க ஜாதகத்துல சூப்பரா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதனால இப்போதைக்கு வந்து கணக்கில் வந்து இவங்க எடுத்தாங்கன்னா துலாம் எடுத்திருக்காங்க. சார் சொன்னாரு துலாம் எடுத்திருக்காரு. இப்போ அண்ணன் சொன்னாரு மகரம் வந்து இது வெளியில போகுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ கன்னி கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா ராகு 6ல் வரப்போறான். கும்பத்துக்கு ஜென்மசனி போறது. அதே போல வந்து இப்போ விருச்சகத்துக்கு வந்து கொஞ்சம் கவனமா, அதிக கவனமா இருக்கக்கூடிய ராசி. ஏற்கனவே விருச்சக ராசிக்காரங்களாம் எனவே இந்த செல்விக்கும் விருச்சகத்துக்கு ஆகாதுன்னு நிறைய கமெண்ட் இருக்கு. ஏன்னா விருச்சகத்துக்கு எதாவது நான் சொன்னாவே, இந்த செல்வி எப்பயுமே விருச்சகத்தையும் கன்னி ராசியும் ஓட்டுன்னு அதில் இப்போதைக்கு கன்னி கொஞ்சம் விட்டுட்டேன் நான். ஆனால் விருச்சகத்துக்கு இப்போ வந்து எல்லா லெவல்லையும் கவனமாக இருக்கணுன்றது தான் இந்த இதில் 12 ராசியில் விருச்சகம் கொஞ்சம் பார்த்துக்கணும். விருச்சகம் அப்படி பார்த்துக்கணும்னா நம்ம அப்புறம் உடனே அடுத்த கேள்வி நீங்கள் வந்து கேட்பீங்க, பிரைம் மினிஸ்டருக்கும் விருச்சக ராசி தானேன்னு. யாராக இருந்தாலும் எந்த விருச்சக ராசியாக இருந்தாலும் பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அது பிரைம் மினிஸ்டர் மட்டும் விட்டுட்டு மற்றவங்களை மட்டும் தாக்குன்னு கிடையாது. ஸோ அதனால உங்க இதுக்கு ரொம்ப கவனமா இருக்கிறது விருச்சகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா துலாத்துக்கு வந்து எல்லா லெவல்லையும் ஃபேவரபிளா பண்ணும். செல்வி அவர்கள் நீங்க சொல்லுங்க, யார் யார் தங்கம் வாங்கலாம்? அதான் சொல்லிட்டீங்க, காசு இருக்கிறவங்க எல்லாம் வாங்கலான்ட்டு. இல்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிகம் வாங்குவாங்க? அதாவதுங்க 12 ராசியில இருந்தாலும் 12 ராசி அந்த காலத்துல வந்து லேடிஸ் தான் விரும்பினாங்கன்னா இப்ப எல்லாமே ஜென்ஸும் போடுறாங்க. ஜென்ஸ்ல வந்து சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4 கிலோ தங்கத்தை போட்டுன்னு சுத்துறான். கூடயே வந்து ஆர்த்தோ டாக்டரையும் வச்சுன்னு சுத்துறான். அது வந்துங்க நான் என்ன கேட்கறேன்னா, பணம் வரப்போ மேஷத்துக்கு 7.5 சனி வருது. நல்லா நான் வச்சுக்கோ, மேஷத்துக்கு 7.5 சனி வருது. 7.5 சனி மேஷத்துக்கு வந்தாலும், குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் லாபஸ்தானத்தை பார்ப்பான். என்னங்கன்னா கரெக்டா இல்லையா? அப்ப லாபஸ்தானத்தை பார்த்தா துட்டு வரும். துட்டு வந்தா மேஷ ராசிக்காரன் கூட தங்கம் வாங்கும். ஸோ இந்த 7.5 சனி வந்தா தங்கம் வாங்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. ஆனா தங்கத்துக்கு மெயினான ஆள் யாருன்னா குரு. அந்த குரு வந்து இப்போ வந்து 5வது மாசம் வரைக்கும் வேற ரிஷபத்துல இருப்பார். அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு கன்னியை பார்ப்பார், விருச்சகத்தை பார்ப்பார், விருச்சகத்தை பார்த்து மகரம் பார்ப்பார். ஸோ 5ஆம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சநாதன் சார் சொன்ன மாதிரி இவங்க 3 பேருக்குமே வாங்குறதுக்கு பிராப்தம். இப்போ 5வது மாசத்துக்கு முடிஞ்ச உடனே இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. மிதுனத்துக்கு போறச்ச துலாம் வாங்கும், தனுசு வாங்கும், கும்பம் வாங்கும்,
கூட என்னன்னா மேஷம் வாங்க, ஏன்னா லாபத்தை பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோதான் கதை. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 ஆதன் நேயர்கள் அனைவரும் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் நீங்கள் தங்கம் வாங்கணுன்றது தான் நான் மனசார வாழ்த்துறேன். இதில் எங்களுக்கு என்ன ஓர வஞ்சனை இருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி.